ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து பிடிஎஸ் ஜேகேயோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். மை சேவேஜ் கேர்ள் பார்ட் 8. ஓகே, பார்ட் 8 7 8 தான் நினைக்கிறேன். 8 தானோ? இருங்க வார செக் பண்ணிட்டு வரேன். ஆமாங்க, பார்ட் 8 தான். நீ அங்கே செய்யோ, நான் உங்கள் தமிழ் பொண்ணு. ஓகேவா? நான் உங்கள் தமிழ் பொண்ணுன்னு சொல்லும் போது மட்டும் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் மாறும், என்ன கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி மாறும். பட் என்னோடய விவரங்களெல்லாம் தனியாக ஒரு வீட்டில் இந்த எஃப்எஃப் முடிஞ்ச உடனே நான் போடுவேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம போன பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். போன பாட்டில் வந்து நம்ம லீஸா வந்து ஜேகேட்ட சொல்லியிருப்பாங்க, ஒய்யன் ஒன்று லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒய்யனுக்கும் தெரியும் நம்ம ஜேகே வந்து லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜேகே வந்து எல்லார் மேலேயும் குச்சி தாவி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார். அதோட நம்ம ஜிம்மின்னு சொன்னாங்க, அவளை போய் உழுக்குடா, ஏன்டா எங்களை வந்து உழுக்கிற அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜேகே வந்து பார்ப்பாரு. பட் லீஸா பிடிச்சி ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு போங்குவாங்க. அதனால் நம்ம ஜேகேவும் ப்ராக்டிஸை முடிச்சுட்டு போய் கேட்பாரு, ஒய்யன் நீ என்ன லவ் பண்ணுறதானே அப்படின்ட்டு போய் கேட்காரு. அப்போ நம்ம ஒய்யன் வந்து எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. அதோடு அந்த பாட்டை முடிச்சிருந்தேன். ஸோ வாங்க இன்னைக்குள்ள பார்ட் 8க்குள்ளே போயிடலாம். பார்ட் 8 வந்து நம்ம ஒய்யன் வந்து அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே, நடிக்காதடி, எனக்கு உனக்கு ஸோ எனக்கு திக்குதுங்க, வெயிட். ஓகே, அவர் வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், எனக்கும் உன்னை பிடிக்கும். ஸோ அப்படின்ட்டு இழுக்கிறாரு. நம்ம எனக்கு அள்ளு விட்டுருது. ஐயோ, அப்போ அது அப்படின்ட்டு அவங்க வந்து முடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே சொல்கிறாரு, அது ஒய்யன், நான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே விழுந்துட்டேன்டி. நான் ஃபர்ஸ்ட் சைட் லவ்டி, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். என்ன பண்ணுறது, அவ்வளோ அழகாக டேலண்ட்டாக நல்லா இருந்தேன். அதுக்கு நம்ம ஒய்யன், ஏன் இப்போவும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு கத்துறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே, இந்த வாய் மட்டும் வந்துட்டு குறையாதுல, நான் அடக்கி காட்டுட்டா அப்படின்ட்டு கேட்குறாரு. என்னது அது அப்படின்ட்டு அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு, ஓகே வையன், நான் சுற்றி வளைக்க மாட்டேன், இப்போவே சொல்லிடுறேன். கிம் ஒய்யன், நான் உன்னை எப்போ பார்த்தனோ அப்போவே விழுந்துட்டேன். ஸோ வில் யூ பி மை கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. நம்ம ஒய்யன் வந்து ஏதோ பேய் அடித்த மாதிரி உட்காந்துருக்காங்க. உனக்கு யார் சொன்ன நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே, யார் சொன்ன எனக்கு தெரியணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. அவங்க வந்து அப்படியே இழுக்கிறாங்க. அப்படின்ட்டு இழுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, வில் யூ பி மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறாரு திருப்பியும். அப்போ நம்ம ஒய்யன் வந்து ப்ளஷ் ஆகுறாங்க. அதை பற்றி தெரிஞ்சிடுது அவங்க ஓகே சொல்கிறாங்கன்னு. பட் அவங்க வாயால் கேட்கணுன்னு ஆசைப்பட்றாரு. ஸோ அப்படியே நிற்காரு. ஸோ அவர் திருப்பியும் கேட்குறாரு, ஒய்யன் உன் ஆன்சர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. ஸோ நம்ம ஒய்யனும் ஓகே ஐ லவ் யூ டூ இப்படி சொல்லிவிட்டு நம்ம ஒய்யன் அங்கேயே கீழே குனிஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப ப்ளஷ் ஆகுறாங்க. அவங்க ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகிடுச்சு. இதை பார்த்துட்டு நம்ம ஜேகே வந்து ஓடி போய் நம்ம ஒய்யனை வந்து கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஒய்யன் வந்து ஒரு 2 நிமிஷம் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க கிஸ் பண்ணதில்லை. அதை எப்படி பண்ணுவாங்க? ஷை, நான் ஒருத்தி பைத்திய கணக்காக சொல்லிகிட்டு இருக்கேன், விடுங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் கேஸ் திருட போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஸோ நம்ம அவங்க ரெண்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஒய்யன்னு பேக் கிஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்படியே நல்லா நிம்மதியாக கிஸ் பண்ணிகிட்ருக்கும் போது தான் நம்ம பிளாக் பிங்க் உள்ளே என்டர் ஆகிட்டு, நம்ம பிளாக் பிங்க் வந்து பார்த்த உடனே திரும்பி நின்றுக்கிட்டு, ஹலோ யாராவது உள்ளே இருக்கீங்களா, நாங்கள் ராங் டைமில் வந்துட்டோமா வெளியே போட்டா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம ஜேகே டப்புன்னு தள்ளிட்டு, அது நான் போய் உனக்கு ட்ரிங்க் வாங்கிட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு.
இப்படி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே வந்து லிப்ஸை வந்து தடவி ப்ரஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிடுறாரு. அதை பார்த்துட்டு நம்ம பிளாக் பிங்க் வந்து அப்படியே ஓடி போய் நம்ம இந்த ஒய்யனை ஹக் பண்ணி யார் சொன்னது அப்படின்ட்டு நம்ம ஒய்யன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜிஸோ வந்து ஹக்கை பிரேக் பண்ணி அப்படிங்கிட்டு லீசாவை பார்க்குறாங்க. நம்ம ஜெனியும் அவங்கள தான் பார்க்காங்க, ரோஸும் அவங்கள தான் பார்க்காங்க. நம்ம லிசா வந்து ஒய்யனை பார்த்து அது வந்து ஒய்யன் நீ எத்தனை நாள் தான் இப்படி மறைச்சி வச்சுட்ருப்ப, அதனால தான் சொன்னேன் சாரி அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒய்யன் நீ எதுக்கு நீ சாரி சொல்கிற, உன்னால தான் இப்போ வந்து நான் ரொம்ப கேரிங்கான பர்சனோட இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம பிளாக் பிங்கில் மொத்தமாக சேர்ந்து அப்போ நாங்கள் கேரிங்க இல்லையா அப்படின்ட்டு கத்துறாங்க. யார் இல்லைன்னு சொன்னால் உங்களால் தான் எனக்கு ஜேகேவே கிடச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. நம்ம பையன் வந்து இப்படி சொன்னோன்னே அவங்களுக்கு அழுகியே வந்துடுது. அவங்க அழ போகிற மாதிரி போனோடனே இந்த சென்டிமெண்ட்லாம் இப்போ வேணாண்டி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கண்டிப்பாக உனக்காக நாங்கள் அழ மாட்டோம் அப்படிங்கிட்டு அவங்க இருக்காங்க. அவங்க அப்போ தான் கேட்குறாங்க, ஜேகேட்ட வந்து அந்த விஷயத்தை நீ சொல்ல போறியா அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு நம்ம பையன் சிரிப்பு அப்படியே ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன், நான் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம பிளாக் பிங்க்கும் ஓகே நீ கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிட்டு அவங்க அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகே வந்து தான் இப்போ நம்ம ஜேகே பார்ப்போம். ஜேகே வந்து போகிற வழியில் சிரிச்சிட்டே போகிறாரு. எஸ் நம்ம லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிட்டு அவர் போயிட்டுருக்காரு. அப்போது நம்ம டேயும் ஜிம்மினும் வராங்க. வந்து நம்ம ஜேகே வந்து இப்படி லூசு கணக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டேய் ஏன்டா இப்படி பைத்தியம் கணக்கு சிரிச்சுட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே, டே மச்சான் அவளை நான் இன்னைக்கு கிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. நம்ம டேக்கும் ஜிமினுக்கும் என்னதுடா அப்படின்ட்டு போட்டு உழுக்குறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே, டே உழுக்காதீங்கடா, அவள் ஃபஸ்ட்டு கிஸ்னா தான்டா, என் கிஸ்ஸு அவள் தான்டா அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம டேயும் ஜிமினும் அங்கேயே மயக்கம் போட்டு வந்துடுறாங்க. ஐயோ என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிட்டு அங்கே மயக்கப்பட்டு விழுந்தவங்களை வந்து தண்ணி தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் கூடி நிற்காங்க. தண்ணி தெளித்து எழுப்பி விட்டுட்டு ஒன்றும் அவ்வளோ சார் அப்படின்ட்டு நம்ம பிடிஎஸோட மேனேஜர் பிடிஎம்னு வந்து கேட்காரு. அதுக்கு ஒன்றும் ஆகலை, கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான் அவ்வளோதான் அப்படிங்கிட்டு சொல்கிறார். எது நினச்சி ஷாக் ஆனீங்க அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது ஒன்றுமே இல்லை சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம பிடிஎம்னும் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் நம்ம ஜேகே வந்து கேட்குறாரு, சத்தியமாக சொல்கிறேன் எங்கே போனாலும் எனக்கு சத்தமாக தான் இருக்குது, யார்கிட்டையும் எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ண முடியலங்க, என்னங்க பண்ண சை. அப்புறம் நம்ம ஜேகே வந்து கேட்குறாரு, எதுக்குடா இப்படி மயக்கம் போட்டு இருந்தீங்க கேட்டது. இல்லைடா பையனை கரெக்ட் பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் தான் சிங்கிளா அப்படின்ட்டு அவங்க வந்து உட்காந்து அழுகுறாங்க. அப்போ நம்ம ஜேகே அவங்கள கூட்டிகிட்டு போய் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்டு, ட்ரிங்க்ஸ்னால் ஜூஸு ஓகேவா, ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அவங்க அவர் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு ஒயன் ரூமுக்கு தான் போகிறாரு. ஒயன் வந்து உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஒயன் வந்து பிளாக் பிங்க் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே வர பார்த்தோன்னே நம்ம பிளாக் பிங்க்லாம் வந்து நாங்கள் டிஸ்டர்பாக இருக்க விரும்பலப்பா, நீங்கள் வந்து உங்கள் டைம் எடுத்துக்கோங்க, நாங்கள் போகிறோம் ஓகேவா, அப்பா பாய் அப்படின்ட்டு அவங்க வந்து என்னென்னமோ பேசிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஜேகே வந்து அப்படி நிற்காரு. நம்ம ஒயன்லாம் செம்மையாக ப்ளஷ் ஆகிட்டுருக்காங்க. அவங்களால எதுவுமே பேச முடியல, கீழேயே குனிஞ்சிருக்காங்க. நம்ம ஜேகே அதை புரிஞ்சுக்கிட்டு கிட்ட போய் அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க ஷோல்டரில் கையை போட்டு, என்ன ஒயன் ப்ளஷ் ஆகுறீங்க போல இருக்கு, திருப்பியும் அதை கண்டினியூ பண்ணலாமாடி அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஒயன் ஷாக்காக பார்க்குறாங்க. ஜேகே ஒரு தடவை பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே, ஏன் நீ இப்போ என் கேர்ள் ஃப்ரெண்ட், நான் என்னன்னாலும் பண்ணுவேன், எப்போனாலும் பண்ணுவேன், எங்கே வச்சுனாலும் பண்ணுவேன், என்னடி பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம என்ன அப்படிலாம் இல்லை ஜேகே அப்படிங்கிட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறாங்க. அதை நம்ம ஜேகே பார்த்து ஷக்கல் பண்ணிட்டு சிரிக்கிறார். சிரிச்சிட்டு, ஒயன்
நீ ப்ளஸ்லாம் ஆகாதடி, எனக்கு அப்படியே மூட் ஆகுது, எனக்கு அப்படியே ஒன்று ரூமுக்கு தூக்கிட்டு போகணும் போல இருக்குது அப்படிங்கிறாரு. நம்ம எனக்கு அள்ளு விட்டுறது. அவன் என்னது 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 அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம ஜேகே, ரொம்ப நடிக்காதடி, ரொம்ப நடித்து தொலையாத அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம ஒய்யன் அது ஜேகே அப்படிங்கிறாங்க. உனக்கு இவ்வளோ ப்ளஷ் ஆகுறியே, ரொம்ப நாளாகவே என்கிட்ட கோல்டாக பேசுவேன், இப்போ என்னடி ஏன் நான் கோல்டாக மாறணுமா அப்படிங்கிறாரு. ஐயோ சாமி வேண்டாம் அப்படிங்கிறாரு அவர். அதுக்கு நம்ம ஒய்யன் சிரிக்கிறாருங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு மெதுவாக பக்கத்தில் போகிறாரு கிஸ் பண்ணுறக்காக. அவங்க அப்படியே 1 இன்ச்சு தான் வந்து கேப் இருக்கும். அப்போ நம்ம ஜேகே சொல்கிறாரு, ஏய் அப்படின்ட்டு நம்ம ஏன் கேட்குறாங்க. அப்படின்ட்டு கேட்டுட்டு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி அப்படிங்கிறாரு. ஜேகே அப்படின்ட்டு நம்ம ஒய்யன் வந்து பேச வரும்போது அப்படியே கிஸ் பண்ணி மலை தேடுறாரு நம்ம ஒய்யனை. அவங்க மேலே அப்படியே ஏறி அப்படியே அவங்கள கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து சிவப்பொந்துக்குள்ளே கரடி பூந்த மாதிரி நம்ம ஜிமினுவியும் ஓடி வராங்க. ஓடி வந்து டப்புன்னு கதவை திறந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு சாரி ராங் டைமிங் அப்படிங்கிட்டு அவங்க வெளியே ஓடிடுறாங்க. ஆனால் நம்ம ஜேகே வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணவே இல்லை. நம்ம ஒய்யன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு கிஸ்ஸுக்கு நடுவுலையே ப்ளஷ் ஆகிட்டுருக்காங்க. நம்ம ஜங்கு கதை பார்த்துட்டு, ஏய் ப்ளஷ் ஆகாதுன்னு சொன்னேன்லடி, அப்படியே மூட்டாவது எனக்கு அப்படிங்கிறாரு. அப்படியே நம்ம ஜேகே வந்து இதை சொல்லிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கிஸ்ஸை நம்ம ஜேகேவே பிரேக் பண்ணிட்டு, இன்னைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ ரொம்ப ப்ளஷ் ஆகிட்ருக்க, நான்லாம் பண்ணேன்னா நிப்பாட்டவே மாட்டேன்டி அப்படிங்கிறாரு. நம்ம ஒய்யன் அதுக்கும் ரொம்ப ப்ளஷ் ஆகுறாங்க. அவங்க ஃபேஸ் இப்போ வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. ஸோ நம்ம ஒய்யனை பார்த்து அவர் வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சோன்னே சிரிக்காத அப்படிங்கிறாங்க அவங்க. ஏன் ஒய்ஃப் ஆக போகிற, ஃப்யூச்சர் ஒய்ஃப், அப்போ நான் அவளை பார்த்து சிரிப்பேன், தோட்டுவேன், என்னன்னாலும் பண்ணுவேன், உனக்கு என்னடி அப்படின்ட்டு கேட்குறாரு. அந்த ஒய்ஃபே நான் தானே அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி திமிர சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜேகேக்கு வந்து என்ன ஆயிடுது, இன்னும் மூடாகி கிஸ் பண்ணலான்னு போகும்போது நம்ம ஒய்யன் வந்து அவங்க 2 கையை வச்சு வாயை பொத்திக்கிறாங்க. பொத்தினோடனே எனக்கு லிப்ஸ் வலிக்குது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஓ இனிமேல் தினமும் இப்படி தான் பண்ணுவேன், என்னடி பண்ண போகிற அப்படின்ட்டு கேட்குறாரு. நம்ம ஒய்யன் என்னது அப்படிங்கிறாங்களா. ஆமாண்டி ஆமாம் அப்படிங்கிட்டு அவர் எந்திரிச்சு நிற்கிறாரு. நின்றுட்டு பக்கத்தில் உட்காந்து ஒய்யனுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பார். ஒய்யனுக்கு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தார்ல, அந்த ஃபுட் வந்திருக்கு. ஸோ அவர் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஒய்யனுக்கு. நம்ம ஒய்யனும் வந்து எனக்கு கால் சரியாயிடுச்சு, நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே, கொன்னே போடுவேன், ஒழுங்காக ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாரு. ஏற்கனவே இங்கே வந்து 1 நாள் ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சு, எனக்கு இப்போ வழியே இல்லை, நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே, அப்போ நீ இப்படிலாம் சொன்ன கேட்க மாட்டேல்ல அப்படிங்கிட்டு நம்ம ஒய்யனை வந்து கிஸ் பண்ணலான்னு திருப்பி வாராரு. நம்ம ஒய்யன் வந்து, நான் சாப்பிட்றேன், எங்கேயும் நான் வரமாட்டேன், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஜேகே வந்து அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, வாயை தர அப்படிங்கிறாரு. அவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜேகே வந்து ஒய்யனை தான் பார்க்குறாரு. அவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்றாங்க ஒய்யன். அப்படியே பார்த்துட்ருக்கும்போது பிளாக் பிங்க் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு போல், அவங்க ப்ராக்டிஸ்லாம். ஸோ அவங்க வந்துடுறாங்க, வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பிடிஎஸும் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. பிடிஎஸ்ங்கிற பாருங்க, இந்த பிடிஎக்ஸில் OT6 எல்லோரும் வந்துட்டாங்க. வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒய்யன் வந்து நடந்து காட்டுறாங்க. அவங்க நல்லா தான் நடக்கிறாங்க, ஆனால் ஜேகே வந்து விடமாட்டிக்காரு. ஏன்னா ஜேகே வந்து நம்ம ஒய்யன் மேலே அவ்வளோ அக்கறை வச்சுருக்காரு. ஸோ அவங்க வந்து நடக்கவே விட மாட்டேங்காரு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஜேகேட்ட வந்து குதித்து பல்ட்டிலாம் அடித்து காட்டுறாங்க. பட் ஜேகே வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ நம்ம ஒய்யன் வந்து இன்னும் 2 நாள் ரெஸ்ட்டில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ நம்ம ஜேகே தான் பார்த்துக்க போகிறாரு. அண்ட்
2 டேஸ் கிடக்குது. அந்த 2 டேஸ்லேயுமே ஜேகே வந்து நம்ம ஒய்யன் கூடயே தான் இருந்திருப்பாரு. அப்பப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு, கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே 1 வீக்கும் பாஸ் ஆயிடுது. இந்த 1 வீக் ஃபுல்லாக நம்ம ஒய்யன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து நம்ம ஜேகே வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, ஜேகே உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்குவாங்க. அப்போ நம்ம ஜேகே சொல்லு பேபி அப்படிங்குவாங்க. என்னோடய கோல்னஸ்க்கு காரணம் இருக்கிற விஷயத்த நான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜேகே முகம் மாறிடுது. ஏன்னா இது வந்து அவர் கேட்டிருக்க மாட்டார். இப்போ நம்ம ஒய்யனே சொல்கிறேங்கன்னொன்னே அவரும் ஓகே ஒய்யன் சொல்லு அப்படிங்கிறாரு. நம்ம ஒய்யனும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட இந்த பாட்டு முடியுது. ஸோ காய்ஸ், அதாவது ஆர்மீஸ், என்னோட தமிழ் பொண்ணுங்களா அண்ட் ஓகே, இப்போ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு நேரம் போடுறது வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இனிமேல் காலையில் வந்து வரும். இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுற டைம் என்ன தெரியுமா? 8:36 நாலாவது. ஸோ எப்படியோ 10 மணிக்கு அப்லோட் ஆகலாம், 11 மணிக்கு அப்லோட் ஆகும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கும் அதே மாதிரி நான் 3 வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பாய் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.